அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவ பெருந்தகை உழவனுடைய சிறப்பினை மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 30/11/2024 மற்றும் 1/12/2024 தென்காசியிலே நம்முடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தை, இம்யூன் சிஸ்டத்தை உடலிலே வலுப்பெறு செய்வதற்குரிய, ஆகாச சக்தியை பெறுவதற்குரிய தியான முகாம் நடைபெறுகிறது. இதிலே கலந்து கொண்டு அனைவரும் பலனடைய அன்போடு அழைக்கின்றோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா, உழவு தொழில் செய்து அதில் உற்பத்தி ஆகக்கூடிய உணவினை எடுத்து சாப்பிட்டு வாழ்வார்கள். மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அவங்கள தொழுது வணங்கி அவங்கக்கிட்ட கேட்டு சாப்பிட்டு வாழ்வார்கள். இவ்வளோதாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் யார் இருக்கணும்? உழவன் இருக்கணும், உழவு தொழில் இருக்கணும், விவசாயம் இருக்கணும். புரியுதுங்களா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் பெருங்குடி என்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. 1500க்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் நமக்கு விளைவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பயிரும் ஏதோ சாப்பிடணும், உயிர் வாழணுங்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொரு பயிருமே மருந்தாக ஒரு மனிதனுடைய உடலிலே என்ன தேவை இருக்கிறதோ, அந்த உடலுக்கு என்ன தேவையோ, அந்த உடல் எப்படி ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன தேவையோ அதனை கண்டுபிடித்து அந்த பயிர்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயிர்கள் எல்லாம், அந்த நெற்பயிர்கள் எல்லாம் என்னாச்சு, இன்றைக்கு காணாமல் போய் இருக்கிறது. அதை மீட்டு வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியமான நெல் விதைகளையெல்லாம் இன்றைக்கு சேமித்து வைத்து மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடியவர்களை வணங்குகின்றோம். அவர்களுடைய செயல்களை பாராட்டுகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு பார்க்க போகக்கூடிய அரிசி பூங்கார் அரிசி. இது தமிழ்நாட்டில் விளைவிக்கப்பட்ட அரிசி. வெளிர் சிறப்பு நிறம் இதனுடைய அழகு. என்னங்க? வெளிர் சிவப்பு நிறம் இதனுடைய அழகு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தனிம சத்துக்கள் இருக்குங்க. தனிமங்கள் அப்படின்னா ரசாயனங்கள். எவ்வளவு ரசாயனங்கள் உலகத்தில் இருக்குதுன்னா, 100க்கு மேற்பட்ட ரசாயனங்கள் இருக்கு. அதுல நல்ல ரசாயனம், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ரசாயனம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா 92. அந்த 92 தனிமங்களும் நிறைந்த ஒத்த அரிசி எதுனா பூங்கார் அரிசி. என்ன, எந்த அளவிற்கு நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். முற்றும் துறந்திருந்தாலும் கூட முனிவர்கள் மக்கள் நலனை கருத்திலே கொண்டு இப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமை கொள்வோம். தமிழன் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் பிறந்த மண்ணிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். தமிழன் என்றைக்கும் தலை குனியவில்லை, தலை குனிய வைப்பவர்களை அவன் என்றைக்கும் விட்டு வைத்ததில்லை என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அந்த பூங்கார் அரிசி என்ன நன்மைகளை தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போவும் சொல்கிறோம், உலகத்தில் அதிகபட்சமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, நோய் பாதிப்பு, 1 மன அழுத்தம், 2வது சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயை இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி பூங்கார் அரிசிக்கு உண்டு. சர்க்கரை நோயை இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி பூங்கார் அரிசிக்கு உண்டு. இதை தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிடுங்க. உடல் கொழுப்பினை குறைக்கும். இரத்த நாளங்கள் அடைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி மீண்டும் அதுக்கு மாத்திரைகளை சாப்பிட்டு மீண்டும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே கொழுப்பு என்பது உருவாகாமல் தடுக்கக்கூடிய சக்தி பூங்கார் அரிசிக்கு உண்டு. மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இது மிக நிறைந்து இருக்கிறது. அதனால் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அரிசியாக இந்த பூங்கார் அரிசி இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அனிமியா, இரத்த சோகை. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். எதனால்? உணவு இல்லாதனால குறையும், அல்லது சரியான சத்தான உணவுகளை சாப்பிடாதனால குறையும், அல்லது பல்வேறு வியாதிகளால் குறையும்.
அல்லது ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் போயிடும். இப்படிப்பட்டவர்களுடைய இரத்தத்திலே ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி பூங்கார் அரிசிக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய குழந்தைகள் நல்ல திடகாத்திரமாக, மூளை தெளிவாக, உடல் ஆரோக்கியமாக பிறப்பதற்கும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சக்தியை பெறுவதற்கும் இந்த பூங்கார் அரிசி மிக பயனுள்ளதாக அமைந்துகிறது. அடுத்து பரம்பரை நோய்கள் வராமல் தடுக்கும். ஜெனட்டிக்ஸ் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஜெனட்டிக் டிசீசஸ் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? பூங்கார் அரிசிக்கு இருக்குது. அரிசி என்னென்ன நோய்களை குறைக்குதுன்னா சர்க்கரை நோயை குறைக்குது. சீலியாக் டிசீசஸ்ன்னு உண்டு. அந்த சீலியாக் டிசீசஸ் என்பது பரம்பரையாக வரக்கூடிய ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய ஒன்று. அது வெள்ளைக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை பற்றி அடுத்த வாரம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த பரம்பரை நோய்கள் எதுவும் வராமல் தடுப்பதற்கு கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்த வேண்டிய அரிசி உணவு எதுன்னு சொன்னீங்கன்னா பூங்கார் அரிசி. நண்பர்களே, இவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் நாம் நலமாக வாழ, ஆரோக்கியமாக வாழ, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிவதற்கு அற்புதமான உணவு அரிசிகளை தயாரித்து சேமித்து கொடுத்திருக்கிறார்கள். இதை கண்டுபிடித்து சாப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. ஆகையினாலே ஒவ்வொருவரும் இந்த பூங்கார் அரிசியை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ எல்லாமல் அந்த சிவனை வணங்கி விடைபெறுகின்றோம். இது போன்ற செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த சர்வம் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.